ஏம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? என்னன்னா தக்காளி சோறு கிண்டியிருக்கேன். பற்றியலா தக்காளி சோறுன்னு தெரியுறதுக்கு மேலே தக்காளியாக போட்டு வச்சுருக்கேன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பற்றியலா. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது புதினா துவையல் செஞ்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டு செஞ்சேன்னா சூப்பராக இருக்குது. காஞ்ச மிளகா போடல, பச்சை மிளகா போட்டு செஞ்சேன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எப்போ வெள்ளைச்சோறு எடுத்து வைக்கிறது வழக்கம். சாப்பிடுமோ சாப்பிட்லையோ எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பழையது கிடக்கு. நேற்று நிறைய தண்ணி ஊற்றினி இப்போ இவ்வளோ தான் கிடக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரையை காலைல சாப்பிட்டு போயிட்டாவ பழையது. அதில் என் மவளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்காவ. அது அவள் சாப்பிடலாம் நான் சாப்பிடுவேனான்னு எனக்கு தெரியாது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது என்ன சட்டின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஏற்கனவே கிரைண்டரில் ஆடிக்கிட்டு கிடக்கு. அரிசி இருக்குது, அரிசி சட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல் ஃபேவரெட்டு கடுங்காப்பி. வேலையெல்லாம் முடித்து மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் காப்பியை சூடு பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தேனாமிர்தமாக இருக்கும். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அதை?